அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் புட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நெக்சன் டிவி சேனல் அனைவருக்குமே நமஸ்காரம். நெக்சன் டிவி சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போதாமையினால் நம்மளால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைய பேர் அன்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள், ஏன்னா அந்த ஆடி மாத பலன்கள் மற்றும் ஆங்கில மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலனும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்சன் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் என்ன. அது என்னங்க, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஏன்னா முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்கள் சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதங்க. ஆவணி மாதம் ஏன்னா ஆடி மாதம் இந்த அம்மன் வழிபாடு, கோயில் வழிபாடு, பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத விஷயம்லாம் இருக்குது ஆடி மாதத்தில். அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து நம்ம இந்த ஆவணி முகூர்த்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. அப்படி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளில் நமக்கு முகூர்த்த மாதம் அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதன் வரிசையில் இப்போ 17ஆம் தேதி ஆரம்பிக்குது ஆவணி மாதம், ஆகஸ்ட் 17 ஆரம்பிக்குது, ஆவணி 1ஆம் நாள் அப்படிங்கிறது. இதில் சிறப்பான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி 3ஆம் தேதி வரக்கூடியது அதாவது திங்கக்கிழமை வருதுங்க, அவிட்டம். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது இந்த பூநூல் அணியக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியதுங்க, சிறப்பான நன்னாளுங்க. இதில் இந்த மாதம் ஒரு வாஸ்து நன்னாள் வருதுங்க, 22/8ஆம் தேதி. அதாவது 22 8வது மாதம் ஆவணி 6ஆம் தேதி வருதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாஸ்து நன்னாள் முகூர்த்த மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு அப்படிங்கலாம். ஏன்னா ஆடி மாதம் நம்ம ஒரு செயல்பாடும் செஞ்சுருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆடி 18க்கு அப்புறம் செய்யலாம், ஆவணி பிறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே நம்ம இருந்திருப்போம். ஸோ இது மிக மிக அற்புதமான வாஸ்து நன்னாள், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், ஆவணி மாதத்தில் 22/8 அதாவது ஆகஸ்ட் 8 22ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அது பிறக்குதுங்க. குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, காரிய தடையை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு. அது வியாழக்கிழமை பிறக்குது அப்படிங்கிறது நம்ம குருவுடைய அனுகிரகமும் அருளாசியும் அன்று நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு நம்ம இந்த விநாயகர் வழிபாடு எடுக்கிறது அது தனி நம்ம பதிவுலேயே தரோம். ஸோ அது பதிவு எடுக்கும் பொழுது நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆவணி மாதம் இன்னொரு சிறப்பு, நல்ல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2024 கோகுலாஷ்டமி வருது. அது திங்கக்கிழமை பிறக்குதுங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சிவன் வழிபாடு பிரதோஷம்ங்க, அதே கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணனுடைய வழிபாடு அப்படின்னா அஷ்டமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கலாம். ஸோ ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி ஒரு அற்புதமான நன்னாளாக நம்ம கொண்டாடுவோம். இது ஒரு சிறப்புங்க. அடுத்த விஷயம், சனி மகா திசை அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருக்கீங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழா ஆவணி மாதம் வருதுங்க. இது எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024ங்க. இந்த நாள்லேயும் நமக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் உண்டுங்க. அதாவது கருப்பு எள் வச்சு வஸ்திர தானமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வழிபாடு எடுக்கணும். அதுக்கு தனி ஒரு வீடியோ நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பான பதிவாக ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தினுடைய பலாபலன் என்ன பயன்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நீங்கள் உன்னதமான பலனை அடையலாம்.
இனி பார்க்க போகுது ஆவணி மாதத்துடைய பொது பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பொது பலன்கள்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு. ஒவ்வொரு பாவகத்திலையும் கிரகம் மாதக்கோள்களாகவும் வருடக்கோள்களாகவும் நகருது. அப்போ இந்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம கோச்சார பலன் தமிழ் மாதத்துடைய இந்த ஆவணி மாதத்துடைய பலாபலனை சொல்கிறோம். அப்போ பொதுவான பலன் எவ்வளவு நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேற்படி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துடைய டீட்டெயிலும் நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜனன ஜாதகத்துடைய அமைப்பு, கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள், என்ன கிரக சேர்க்கையோடு கோச்சார கிரகம் இணையுது, இத்தனை விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதனால் இந்த பொது பலனை நீங்கள் பயனடையணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் ஆவணி மாதத்துடைய பலாபலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தெளிவாக பரிகாரத்துடன் நம்ம சொல்லிவிட்டுருக்கோம். இந்த ராசி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் கொண்ட ஒரு குரு அருளும் திரு அருளும் நல்ல மனமும் நல்ல செயல்பாடும் ஒழுக்க சிந்தனையும் உடையவங்க. நீங்கள் எதையுமே ஜெயிக்கக்கூடியவங்க. அமைதியாக பொறுமையாக வழிகாட்டியோட ஒருத்தவங்க வழிகாட்டுறாங்க அப்படின்னா தனுசு ராசி தாங்க. அப்பேற்பட்ட குணநலம் கொண்ட உங்களுக்கு ஆவணி தமிழ் மாதம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் சிறப்பான அம்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கோச்சார கிரகங்கள் பயணிச்சிட்ருக்குங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் பின்னோக்கி இருக்கக்கூடிய செயல்பாடுகள், தொழில் தடை, காரிய தடையெல்லாம் இந்த ஒரு முகூர்த்த மாதத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அப்போ வியாழன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம், மூலம் பூராடம் உத்திராடம், நல்ல நல்ல நட்சத்திரங்க பயணிக்கக்கூடியது. அப்போ உங்களுடைய அனுகிரகமே எங்கெங்க இருக்கு? ராமர் பக்தர் அல்லவா நீங்கள். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யக்கூடியவங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க சுபகாரியங்கள், திருமண நிகழ்வுகள், நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகாதா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதா அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே சுப நிகழ்ச்சிகள், காரியங்கள்லாம் நீங்கள் துணிஞ்சு இறங்குங்க. நல்ல ஒரு வரன் அமையும். அப்போ வரன் அமையக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுடைய பிள்ளைங்க மேற்படிப்புக்கு அருமையாக இருக்குது. நல்லா படிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு 70% பண வரவு உண்டுங்க. உள்துறை வெளித்துறை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க, நான் எழுதியிருக்கேங்க எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அல்லது கவர்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரக கோச்சார கிரகங்கள் அமைப்பில் இருக்குங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தால் கவனமாக போய் பார்த்துக்குங்க. வயிறு சார்ந்த உபாதைகள் உங்களுக்கு போகும். ஆனால் ரொம்ப பாதிப்பெல்லாம் கொடுக்காது. பிரச்சனையில் கவனமாக இருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்கள கவனமாக எடுத்துக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் கவனமாக சாப்பிடுங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக தென்படுறதுனால உங்களுடைய விசேஷங்கள் இந்த மாதமே கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் நான் என்ன முதலீடு போட்டிருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த முதலீடு போட்டு புதிய புதிய தொழில் தொடங்கினாலும் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம். நல்லா தான் இருக்குது. விமோச்சமான மாதமாக தான் தென்படுதுங்க. ஏன்னா ஆடி மாதம் பல கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் தடை தாமதமாக இருந்திருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத, குலதெய்வ வழிபாடு அல்லது கோயில் பணி, திருப்பணியெல்லாம் நிறைய செஞ்சுருப்பீங்க. இந்த மாதமும் செய்யக்கூடிய அமைப்பு தென்படுது. ஏன்னா குரு பகவான் செவ்வாயும் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு அந்த செயல்பாடு அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து கோயில் சம்பந்தமான விஷயங்கள் செய்வீங்க. வீடு, வண்டி, வாகனம், யோகம் உண்டு. முயற்சி செய்கிறதுக்கு எல்லாமே காரிய தடையில்லாமல் நடக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி மாதத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமை தான் நடக்குது. அப்போ குருவாரமாக இருக்கக்கூடிய அந்த நாளை வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தியை விசேஷமாக நீங்கள் கொண்டாடணும். நல்ல ஒரு புரோகிதர் அல்லது சாஸ்திரிகளுக்கு நீங்கள் ஒரு பாத பூஜை செய்யுங்க. நிறைய போஜனம் கொடுங்க.
வஸ்திர தானம் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் செய்யும்போது அத்தனையும் உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்து இருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக நடத்தக்கூடிய காலகட்டமாக உங்கள் கோச்சார கிரகங்கள் இருக்குங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் பழசை போட்டுட்டு புதுசு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுங்க. நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், அதே போல் உங்களுடைய நியூமரலாஜிலாம் பார்த்து எடுக்கணும். அந்த மாதிரி வண்டி வாகனத்தில் நியூமரலாஜி பார்த்து எடுக்கும்போது நீண்ட நாள் நல்லா இருக்கும், பழுது ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ காரிய சித்தி நடக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்து போகணும். கடன் தொந்தரவு இருக்குது அல்லது நம்ம ஒரு கடன் வாங்கி தான் செய்கிறோம் அப்படிங்கிற காலகட்டமாக இருந்தாலும் அதுக்கான வருமானம் இந்த மாதம் உண்டு. அதுவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். புதிய முதலீடு போட்டு நீங்கள் வருமானத்தையோ அல்லது விஷயத்தையோ நீங்கள் தொடங்கலாம். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவும் அற்புதமான மாதமாகவும் தென்படுது. கிரக கோச்சாரங்கள் நமக்கு எப்படி இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் உங்கள் அமைப்பு நல்லா இருக்கணும். அதே போல் தசாபுத்தி அந்தரம் சிறப்பாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கணும்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கணும். முழு ஜாதகத்துடைய பலாபலன் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வருதுங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக பலனை பார்த்துக்குங்க. என்னென்ன நம்ம படிப்படியாக முன்னேறலாம், என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே கோயில் பரிகாரத்தோடு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வழிபாடும் விநாயக பெருமானுடைய வழிபாடும் சிறப்பான வழிபாடாக இருக்குது. அதனால் சங்கடகரா சதுர்த்தி வழிபாடை எடுத்து சகல காரிய தடையும் நீக்கிக்கிங்க. அதே போல் கோகுலாஷ்டமி வழிபாடு சிறப்பாக எடுத்துங்கன்னா மூல நட்சத்திரம் வருதுங்க. கேது பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குருவோடைய ஏடு, குரு கேது ரெண்டுமே என்னென்னா கோடீஸ்வர யோகங்க. அப்போ இந்த அஷ்டமி திதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய வழிபாடு ஒரு அன்னதானம், ஒரு வஸ்திர தானம், இதெல்லாம் செய்யுங்க. அருமையான மாதமாகவும் அற்புதமான மாதமாகவும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய அமைப்புக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் உங்களுக்கு எல்லாம் அல்ல நாராயணனும் குரு பகவானும் அருளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.